கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு நியாயாதிபதிகள் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. தியானத்திற்கான தலைப்பு வெற்றி கர்த்தருடையதே. நீங்கள் என்னை ரட்சிக்கவில்லை என்று நான் கண்டபோது நான் என் ஜீவனை என் கையிலே பிடித்து கொண்டு போனேன். நியாயாதிபதிகள் 12:3. எப்தா வெற்றியடைந்து வந்ததைக் கண்ட எப்பிராயிம் மக்கள் தங்களை ஏன் யுத்தத்திற்கு அழைக்கவில்லை என்று சொல்லி எப்தாவோடு வாக்குவாதம் செய்தனர். அதற்கு எப்தா, எனக்கும் என் ஜனத்திற்கும் அம்மோன் புத்திரரோடே பெரிய வழக்கு இருக்கும்போது நான் உங்களை கூப்பிட்டேன். நீங்கள் என்னை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லை. எனவே நான் எனது ஜீவனை கையிலே பிடித்து கொண்டு புறப்பட்டு போனேன். கர்த்தரே எனக்கு ஜெயத்தை தந்தார் என்று தைரியமாக சொல்லுகிறான். எப்தா ஒரு பராக்கிரமசாலி என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் ஒவ்வொரு விசையும் எப்தா தனது பலத்தை நம்பாமல் தேவனையே உயர்த்தி பேசுவதை காண்கிறோம். யுத்தத்திற்கு போகும் முன்பும் சரி, வெற்றி கொண்டு வந்த பின்னரும் சரி, அவனது வார்த்தைகளும் அவனது நம்பிக்கையும் மாறவே இல்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும். யுத்தத்திற்கு தன்னை வந்து கூப்பிட்ட போது அனைத்தையும் மிஸ்பாவிலே தேவனிடம் கூறிவிட்டுத்தான் புறப்பட்டு வந்தான். யுத்தத்திற்கு போகும் முன்பு பொருத்தனை பண்ணி ஜெபித்தான். பின்பு யுத்தம் முடிந்ததும் கூட எப்பிராயிம் மக்கள் வந்தபோது கர்த்தரே வெற்றி சிறக்க செய்தார் என்று சொல்கிறான். பரஸ்திரியின் மகன் என்று சொல்லி தள்ளப்பட்ட நிலையில் இருந்த எப்தாவுக்கு அந்நிலையிலிருந்து இஸ்ரவேலின் நியாயாதிபதியாக வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்ததை அவன் எண்ணி பார்க்கும்போது இது கர்த்தரால் தனக்கு வந்த காரியம் என்பதை அவன் கடைசி வரைக்கும் மறக்காதவனாயிருந்தான். அவன் அம்மோன் புத்திரரை வெற்றி கொண்டால் அவனை நியாயாதிபதியாக ஏற்றுக்கொள்வதாக சொல்லப்பட்ட போதிலும் அவன் சொன்னவர்களின் வார்த்தையை நம்பாமல் யாவற்றையும் மிஸ்பாவிலே கர்த்தரிடத்தில் சொல்லிவிட்டு புறப்படுகிறான். தேவன் மீது உண்மையான நம்பிக்கையை வைத்து தனது பொறுப்பை தொடங்கிய எப்தா இஸ்ரவேலரை 6 வருடங்கள் ஆண்டுவிட்டு பின்னர் மரித்து போனான். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் இது போன்றதான நம்பிக்கையை நாம் கர்த்தரிடத்தில் கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்வில் எல்லா பகுதிகளிலும் நம்மை வழிநடத்த தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்ற நம்பிக்கையும் உறுதியும் நமக்கு எப்போதும் மிகவும் அவசியம். மனுஷரின் பேச்சை நம்பி நாம் வாழுகிறோமா அல்லது தேவனை உறுதியாய் பற்றி இருக்கிறோமா? இதுதான் இன்று நம்மை நாமே கேட்க வேண்டிய கேள்வி. இதற்கான பதில்தான் என்ன? ஜெபம் செய்வோமா? தகப்பனே, யுத்தத்திற்கு போகும் முன்பு ஜெபித்த எப்தா யுத்தத்தில் வெற்றி பெற்ற பின்பும் பெருமிதம் கொள்ளாமல் கர்த்தருக்கு முன் தாழ்மையாய் நடந்தாரே. நாங்களும் அவ்விதம் செயல்பட எங்களுக்கு உதவும். ஆமேன்.